ஹாய், குட் ஈவினிங். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுகிறது. நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில். கரூருக்கு ரொம்ப பக்கம்தான் எங்கள் ஊர். எங்கள் ஊர்லேயும் 2-3 பேர் இறந்துருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டு எல்லா குடும்பமும் இப்போ கவலையில் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுதான் ஃபேக்ட். ஏன்னா போனது நம்ம தப்பு. அவங்கவங்களோட வேலையை அவங்கவுங்க பார்க்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சா இஷ்டம்னா உங்களுக்கு ஓட்டு போடுங்க. யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போடுங்க. யாரும் உங்களை கையில் காலில் விழுந்து நீ கண்டிப்பாக வந்துட்டே ஆகணும், ஓட்டு போட்டே ஆகணும்னு யாரும் கேட்க போகிறதில்ல, கேட்கவும் மாட்டாங்க. நம்மளா ஒருத்தவங்கள பிடிச்சி ஒருத்தவங்கள பார்க்க போய் செத்து போகிறதெல்லாம் நம்மளோட நம்மளோட இது அறிவில்லாத தன்மைன்னு தான் நம்ம சொல்லணும். அதுதான் உண்மை. எதுக்கு அவங்கள பார்க்கறக்கு அப்படி அடிச்சு பிடிச்சு போகணும்? அது குழந்தைங்கள கூட்டிட்டு. எத்தனை பிஞ்சு குழந்தைங்க இறந்து போயிருக்கு. 2 கர்ப்பிணி பெண்கள் இறந்துருக்காங்க. 9 மாதம் கர்ப்பம், நிற மாதம். 1 வாரமா 10 நாள்லயே குழந்தை பிறக்க போகுது. ஹஸ்பண்ட் இழந்துட்டு ஒரு பொண்ணு அந்த கதறுது. அது பார்க்கவே முடியல. ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஒரு 2 வீலர்ல போகக்கூடாது, பஸ்ல போகக்கூடாதுன்னா டாக்டர் எவ்வளோ சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதையெல்லாம் மீறி இவ்வளோ கூட்டத்துல போகறதுக்குலாம் உங்களுக்குலாம் எப்படி தைரியம் வருது? என்ன மனசோட இந்த பிஹேவியரை இரு பண்றீங்கன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நியூஸ் பார்க்கும்போது ஆதங்கத்தை விட கோபம் தான் வருது. எப்படி அறிவில்லாம போக முடியும்னு நான் கேட்குறேன். ஒரு சினிமா ஆக்ட்ரஸ்னா, ஒரு செலிபிரிட்டிஸ்னா அவங்கள பார்க்குறக்கு ஏன் அப்படி காணாத கண்ட மாதிரி அப்படி போய் விழுகணும்னு கேட்குறேன். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். நம்ம அவங்கள பார்த்து என்ன சாதிக்க போறோம் கொஞ்சமாவது யோசிக்கணும். நம்மளுக்கு குடும்பம் இருக்குன்னு யோசிக்கணும். அவங்கவங்க வர்றாங்க, அவங்கவங்க வேலைய பார்த்தாங்க, இப்போ போயிட்டாங்கல்ல. பணம் கிடைச்சிருக்கு செத்து போனவங்களுக்கு. அந்த பணத்த வச்சு நீங்க எத்தன நாள் செலவு பண்ணுவீங்க? போன உசுர் வருமா? அந்த உறவு நமக்கு திரும்பி வருமா? என்ன தைரியத்துலங்க எல்லாரும் போறீங்க? கொஞ்சமாவது நம்ம தான் யோசிக்கணும். நம்ம குடும்பத்த பத்தி நம்ம தான் யோசிக்கணும். யாரோ ஒருத்தங்கள புடிச்சிருக்கிறதுக்காக இவ்ளோ எஃபோர்ட் போய் இப்ப நீங்க என்ன சாதிச்சுட்டு வந்தீங்க? இப்ப செத்து போனதுக்கோ, இவ்ளோ பேரு பலியானதுக்கோ யாரும் காரணம் கிடையாது. அவங்க காரணம், இந்த கட்சி காரணம், அந்த கட்சி காரணம் எதுவுமே சொல்லி பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா சொல்லக்கூடாது. முழுக்க முழுக்க அது நம்மளோட தப்பு. உள்ள யாரு வேணாலும் பொலிட்டிஷியன் பொலிட்டிஷியன்ஸ் வேணா இது யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் செகண்டரி. போனது ஃபர்ஸ்ட்டு நம்ம தப்பு. அப்படி போறீங்களா? குழந்தைங்கள கூட்டிட்டு போகாதீங்க. இந்த வளர வேண்டிய வயசுல அத்தன உசுரு செத்து போயிருக்கு. இதெல்லாம் யாரோட அலட்சியம்? நம்மளோட அலட்சியம் தான். தயவு செஞ்சு கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. நம்ம லைஃப் நம்ம தான் பார்க்கணும். யாருக்காகவும் இப்படி போய் ஓடி ஓடி உங்க உயிரை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்கெல்லாம் செலிபிரிட்டிஸ், அவங்க ஒரு பொலிட்டிஷியன்ஸ். அவங்கவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க. பார்க்க விடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதுக்காக இப்படி போய் ஓடி அவங்கள தொடரணும், பார்க்கணும், செல்ஃபி எடுக்கணும் இதெல்லாம் வேண்டாம். என்ன ஏன் இவ்வளோ சில்லித்தனமான ஒரு பிஹேவியர் இருக்கு? இதெல்லாம் வளர்த்திட்டு